தெய்வ குற்ற ஜாதகங்கள் பத்தி நம்ம இப்ப சுருக்கமா பார்க்கலாம். நிறைய தடவை நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஏதோ ஒண்ணு நம்மள தடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஜோதிடத்துல இந்த மாதிரி தொடர் தடைகளுக்கு காரணம் தெய்வ குற்றம்னு சொல்றாங்க. முதல்ல இந்த தெய்வ குற்றம் எப்படி வருதுன்னு பாப்போம். ஒரு ஜாதகத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கற 5ஆம் வீடும் 9ஆம் வீடும் ரொம்ப முக்கியம். இந்த வீட்டு அதிபதிகள் பலவீனமா இருந்தா இல்ல ராகு கேதுவோட சேர்ந்துட்டா தெய்வத்தோட அருள் குறையும்னு சொல்லப்படுது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த 2 அதிபதிகள்ல ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருந்தாலோ இல்ல சூரியனோ சந்திரனோ ஜாதகத்துல உச்சமா இருந்தாலோ இந்த தோஷம் பெருசா பாதிக்காது. சரி, இதுக்கு முக்கியமான பரிகாரம் என்ன? ரெண்டாவதா இதுக்கு முதல் மற்றும் கட்டாயமான பரிகாரம் என்னன்னா, உங்க குலதெய்வத்தை மறக்காம வழிபடுறது தான். எக்காரணத்தை கொண்டும் குலதெய்வத்தை கொலை சொல்லவே கூடாது. அப்படி செஞ்சா கஷ்டங்கள் அதிகமாகும்னு சொல்றாங்க. கடைசியா குலதெய்வத்தோட சேர்த்து பாதிக்கப்பட்ட கிரகங்களோட அதிதேவதைகளை வணங்குறது இன்னும் நல்ல ரிசல்ட் தரும். உதாரணத்துக்கு, செவ்வாய் சரியில்லைன்னா முருகனையும், சுக்கிரன் வீக்கா இருந்தா மகாலட்சுமியையும் கும்பிடலாம். அதே மாதிரி ராகு இருந்தா துர்க்கையும், கேது இருந்தா விநாயகரையும் தொடர்ந்து வணங்குறது ரொம்ப நல்லது. சுருக்கமா சொல்லணும்னா, ஜாதகத்துல தெய்வ குற்றம் இருந்தாலும் சரியான வழிபாடுகள் மூலமா நம்ம வாழ்க்கையில படிப்படியா முன்னேற முடியும்.